கிடைக்கும் என்பது முதல் நம்பிக்கையும், நாம் பெறுவதற்கு என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நிறைவாக நமக்கு கிடைக்கும் என்பது இரண்டாவது நம்பிக்கையுமாக இருக்கிறது. எனவே திருக்குறையை கொடுக்கும் முன் ஒரு குடும்பத்தில் மனித ஆன்மாக்கள் அவர்களுக்காக நீங்கள் அந்த ஆன்மா முன்னேற்றம் அடைவதற்காகவும், இரண்டாவதாக இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய தேவைகளில் முதன்மையான தேவை ஏதாவது முதன்மையான வேண்டுதல் இருந்தால் அதை நீங்கள் முன்னால் வைத்து இந்த இருக்கிறதுக்காக ஜெபியுங்கள். கூடுதலாக நம்ம உரிமை வாழ்வு படிக்கிறதும் அதை சார்ந்தவர்கள் அதனுடைய செயல்பாடு அதனுடைய வளர்ச்சி இதற்காக ஜெபித்து திருப்பதியில் ஒத்தியுடன் நினைவுமாறு எல்லாம் வல்லமையிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாதியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் இப்பொழுது நேரம் சொல்லுங்கள். வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாயவர்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ளாமல் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றமுறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
இறைவாழ்வு பணிக்குழு செயல்பட்டு உறுப்பினர்கள் அனைவரை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் மீட்பின் பாதையாம் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து தங்கள் எதிர்நோக்கின் குறிக்கோளை அவர்கள் மகிழ்வுடன் வந்தடைய அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் மலாக்கியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனம் 1, 4, 4 5, 5 6 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகின்றேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் அவருடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகின்றார் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புறப்படுகிறவர்களின் நெருப்பை போலவும் சலவை தொழிலாளியின் சர்வ அதிகாரத்தை போலவும் இருப்பார். அவர் புறப்படுபவர் போலவும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலவும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கிய பொன் வெள்ளியை போல் அவர்களை உடன்படுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முந்தைய ஆண்டுகளில் இருந்து போல் யூதாவின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உபத்திரவாய் இருக்கும். இதோ பெரிதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும். இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகின்றேன். நான் உங்களை தவிர்த்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடமிருந்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடமிருந்தும் திரும்ப செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் அதிகாரம் 25 வசனம் 4, 5, 8, 9, 10, 14 முடிய. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடல். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. 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 ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மையை என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே,
இறை சொற்றொடர்கள் 57 தொடங்கி 66 முடிய. எலிசபெத்துக்கு வேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தவரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருந்துதினம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற தந்தையின் பெயரே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் தன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினர்கள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி செய்தி காட்டி கேட்டார். அதற்கு அவர் எழுதுபடவில்லை என்று வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவர் வாய் திறந்தது, நான் கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தவர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யார் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருந்து இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் கோடி அற்புத புனித அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் யூபிலி ஆண்டினுடைய வாழ்த்துக்களை நம்முடைய மலை மாவட்ட உரிமை வாழ்வு பணியாளர்கள், களப்பணியாளர்கள் மற்ற சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் நம்முடைய திருத்தல தந்தை, பேரொரு தந்தை பாரத் அவர்கள் சார்பாக, என் சார்பாக மனதார வாழ்த்துக்களை திருப்பலி நிறைவேற்ற அடியேற்கு ஒரு வாய்ப்பு கல்விய நம்முடைய செயலர் அவர்களுக்கு சிறப்பான நன்றி. இன்றைய நாளிலே எதிர்நோக்கி திருப்பயணியாக வாழ்ந்தவர் நம் புனிதர் என்ற இறை சிந்தனையை உள்வாங்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த இடத்திலே நான் 2009 அருள்தந்தை வெனிஸ்குமார் இருக்கும்போது நாங்கள் களப்பணி ஆட்சி கொண்டிருந்தோம். இப்ப சாமியார் ஆகி 10ஆவது வருஷம். அப்போ ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை அவர்கள் அந்த பங்கு தந்தையில் இருக்கிற தங்க வைத்து எளிய உணவு வெளியளவுல என்னது சாம்பார், காய் கூட்டு இங்க வீடுகளுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. ஒரு நாள் அவர் இந்த இடத்துல எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, தியானம் கொடுத்தாங்க. அந்த தியானத்துடைய சிந்தனை இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது. திருச்சபையில் சாதியம் என்பது ஒரு பெரிய பாவம், சாபம் என்று சொன்னார். அதை மையப்படுத்தினார் அவருடைய தியாக சிந்தனை இடம்பெற்றது. 14 ஆண்டுகள் கழித்து உரிமை வாழ்வு குழு பணிக்குழு இந்த திரியாத்திரை திருப்பலியிலே பங்கெடுப்பதை நினைத்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். மறை மாவட்டத்துடைய வட எல்லையில் இந்த தந்தை வெனிஸ்குமார் காலத்தில் 2009 இது முதல் முறையாக திருத்தலமாக பிரம்மாண்டமாக 1000 ரூபாய் மேலால் ஆயிரக்கணக்கிலே அறிவிக்கப்பட்டது. பெரிய ஏற்பாடுகள் அண்ணனுக்கு ஞாபகம், பெரிய பந்தெல்லாம் போட்டு ஏறக்குறைய ஒரு 50,000 பேர் கூடுற அளவுக்கு இந்த இடத்துல அவங்க பல மாதங்களா திட்டமிட்டாங்க. ஆனால் கடவுளுடைய திருமணம் சரியான மழை வந்து பந்தலே சிரிச்சு சரிஞ்சு விழுந்துச்சு. பெரிய பந்தலே சரிஞ்சு விழுந்து இந்த பகுதியில மழையே கிடையாது. அன்னைக்கு பெற்ற மழை, சரியான மழை, திருப்பலி இருக்கிற அளவுக்கு மழை. திருப்பலியை முடித்துவிட்டு கலை நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கவில்லை. உடனடியாக மக்கள் இங்கே அழகப்புறம் நாகர்கோயில் அங்கிருந்து எல்லாம் வந்தவங்க மக்கள் தத்தம் இல்லாவிட்டு இருந்தார்கள். மழைதான் பெரிய ஆசீர்வாதம். இதை தந்தை அவர்கள் அந்த தியானத்திலே சொன்னார்கள். எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஓராண்டு இந்த திருத்தலத்தை நல்ல முறையிலே கலை நிகழ்வு கொடுக்க வேண்டும், பல முயற்சிகள் பணிக்குழுக்களாக செயல்பட்டோம். ஆனால் இறைவனுடைய திருவுள்ளம் எங்களுக்கு கருணை வழியிலே மழையாக பொழியப்பட்டது. இன்னைக்கு நாம் இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். 14 ஆண்டுகள் கழித்து நம்முடைய தந்தை அவர்கள் 25 நாட்கள் மக்களோடு இணைந்து வெவ்வேறு மலை மாவட்டத்துடைய பணிக்குழுக்கள், திருத்தலங்கள், பங்குகளை வைத்து
முயற்சி எடுக்கிறார்கள். இதுதான் தந்தைக்கு முதல் பங்கு. முதல் பங்கிலே ஒரு மகத்தான பணியை கடந்த 6 மாதங்களே செய்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய உரிமை வாழ்வு சொல்லுவாங்க. முதல் ஆண்டுனா ஒரு வருஷம் அப்சர்வ் பண்ணணும். பங்குல என்ன நடக்கு, யார் நடக்கு, யார் யார் எப்படின்னு சொல்லி அதை அப்சர்வ் பண்ணதுக்கே ஒரு வருஷம் ஆகணும்பாங்க. ஆனா தந்தை அப்படி அல்ல. அவர் எப்படி அப்சர்வ் பண்ணாலும் இல்லை, இறைவனை அப்சர்வ் பண்ணார். அந்தோனியாரை பிரிந்தார். மக்களை இயக்கமாக உருவாக்கி இந்த திருத்தலம் மென்மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தார். ரோமியர்கள் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை தான் இந்த யூபிலி ஆண்டுக்குரிய மையசிந்தனையாக இருக்கிறது. என்ன வாசிக்கிறோம்? ரோமியர் 5:5. பவுலடியார் ரோமியர்கள் எழுதிய திருமுகம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அருமையான வார்த்தை. எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. என் அந்தோனியார் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு கைதுக்கு பார்ப்போம். இந்த ஒரே ஒரு செய்தி. எதிர்நோக்கு, நான் இயேசுவில் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு ஒருபோதும் எனக்கு ஏமாற்றம் தராது. என் அந்தோனியார் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஈரவெளிவன் பங்கில் இருக்கிறேன். கடந்த புளியப்பட்டி திருநாள் முடிஞ்சு ஒரு மார்ச் மாசம் போல ஒரு ஐயா காலையில் ஒரு 6:30 திருப்பதி வீட்டுக்கு வரேன். வந்தவர் அவரு நெத்தியில பட்டையெல்லாம் வச்சிருக்கிறார். சாமி, என் மகா வந்து இந்த பக்கத்தில் நாங்கள் கெட்டி கொடுத்தோம். உங்களுக்கு கொஞ்சம் தீய சக்தி செய்வன போலாது தேவையா, ரொம்ப ஆள் முடியாம இருக்கா. எங்கெல்லாமோ போய் வைத்தியர்கள்லாம் பார்த்தாச்சு, பேய்க்கெல்லாம் பார்த்தாச்சு, சரியாகல. நீங்க வந்து எனக்காட்டி என்ன செய்யுங்க, புளியப்பட்டியில போய் நாங்க அந்தோனியார்ட்ட பாதத்துல போய் தங்கி அந்த வியாபாரிகளை அழைச்சி பூசி நாங்க அதை தங்குறதுக்கு ஏதோ அந்த பாதத்துக்கு நீங்க கடிந்து தரணுமா? நாங்க உங்க பங்கு கிடையாது. நாங்க வேற சமயத்தை வழிபடக்கூடியவங்க. இருந்தாலும் கடைசி கட்டம் அந்தோனியாரை நம்பி நாங்க போய் என் மகளை அந்த புளியப்பட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்கு அந்த சாமிக்கு ஒரு கடிதம் தாங்கன்னு கேட்கிறார். நான் அவரை அமைதியா உட்கார வச்சு ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அந்த தந்தைக்கு அலைபேசி போட்டு பார்த்தேன். மோட்சராஜன் பாதம் எடுக்கல. இருந்தாலும் அந்த கடிதத்தை கொடுத்து அவரிடம் சொன்னேன், நீங்கள் இந்த கடிதத்தை கொண்டு அந்த திருத்தல தந்தை அருள் தந்தை மோட்சராஜன் கொடுங்க, புளியப்பட்டியில் இருக்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க. ஒரு சிறிய அந்தோனியார் படம் இருந்தது. அதை உங்க மகாவுடைய படுக்கும் போது தூக்கம் இல்லாம இருக்கும் போது தலவாடி கடியில செஞ்சுக்காங்க, பத்திரமா வச்சுக்காங்க. எத்தனை நாளும் அதை தங்கிக்காங்க. உங்களுக்கு வேண்டப்பட்ட உதவியை நான் செய்வேன், உங்களை தான் பார்க்கிறேன்னு சொல்லி அந்த ஐயா ஒரு வாரம் கழிச்சு அந்த ஐயா வரவே இல்லை. 2 வாரம் கழிச்சு அந்த ஐயாவே தேடி வந்தார். இந்த மகளை கூட்டிட்டு வந்தார். சாமி, எங்கெல்லாமோ வைத்தியர்கள் போய் சாமியார் தேவர்களாம் போய் பணம் செலவழிச்சு பார்த்தோம். அங்க நாங்க போய் இன்னுமே செய்யல. அங்க நாங்க தங்கி இருந்தோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்தோனியார் படத்தை என் மகா ஒரு வாரம் மாதிரி மைண்டில் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா. அந்த தலவாணிக்கு படுக்கக்கூடிய தலவாணி பக்கத்துல இந்த சிறிய படத்தை நான் என்ன செஞ்சிருந்தேன், வச்சிருந்தேன். என்ன நடந்துச்சோ தெரியல. அற்புதமாக என் அந்தோனியாருடைய பணித்துறையால் என் மகள் உங்க முன்னாடி இருக்கிறா. சாமி, உங்களுக்கு கோடி நன்றி சொன்னார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இது அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதுதான் எளிய நம்பிக்கை, எளிய நம்பிக்கை. அந்தோனியாருடைய திருத்தலத்துக்கு குறிப்பாக இந்த திருத்தலத்துக்கும் விட பிற சமயத்தை சார்ந்தவர்கள் வந்து ஏதோ தங்களுடைய தேவைகளுக்காக வந்து என்ன செய்கிறார்கள், இறைவனிடம் ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த புனிதர்கள் நம்முடைய வாழ்வோடு இரண்டர கலந்திருக்கிறார்கள். அந்தோனியாருடைய வாழ்வை பார்க்கும்போது போர்ச்சுகல் நாட்டு லிஸ்பன்ல பிறக்கிறார். அரச குடும்பத்திலே பிறக்கிறார். செல்வ செழிப்புமிக்க குடும்பத்திலே பிறந்தாலும் அந்தோனியாருக்கு இளம் வயதிலே ஒரு திருப்பயணியாக ஒரு குருவாக வாழ வேண்டும் ஒரு ஆசை. பெரும்பாலும் பணக்கார வீட்டு பையனை சாமியாரா படிக்கிறதுக்கு சிஸ்டரா போகிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அவங்களுக்கு அது தேவையே கிடையாது. எதுக்கு போனோம், நமக்கு தான் எல்லா வசதிகளும் இருக்குது, அப்படி ஒரு மனநிலைக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. ஆனா அந்தோனியாருடைய தாய் தந்தை அவரை ஒரு குருவாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்தோனியார் ஒரு திருப்பயணியாக வாழ்ந்தார். அதிலே முதல் திருப்பயணியாக கொண்டிருப்பது இறை நம்பிக்கை.
கடுமையான பனிப்பொழிவு. 3-4 மாசம் வெளியே போக முடியாது. 4-5 ஜெர்கி போட்டுட்டோம். நம்ம இப்போ காலையில 7 மணிக்கு எழுந்ததுக்கே சிரமப்படுறோம். அங்கெல்லாம் அப்படி கடுமையான பனிப்பொழிவு. அப்படிப்பட்ட இடத்துல அந்தோனியா ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு தவறாது செய்வார். கடவுள் நம்பிக்கை கொண்டிருப்பார். அந்த ஆலய கதவு திறப்பதற்கு முன்பாகவே அந்த சாமி காலத்தின் வழியாக நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி முழந்தாள் படியிட்டு ஜெபிப்பார். அந்தோனியாவுடைய ஆலயத்தை ஜெபிக்க தீயவன் சாத்தான் அவரை சோதிக்கிறார். ஒரு நாள் ஆலயத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கடுமையான ஒரு பெரிய உருவம் அவரை அச்சுறுத்துகிறது. பேய் பிசாசு அந்தோனியாருக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறார்? உடனே அப்பாலே போ சாத்தானே அப்படிதான் சொல்லல. அவர் தன்னை சுற்றி ஒரு தீய சக்தி சூழ்ச்சி, தன்னை சுற்றி தீய சக்தி இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? அந்த ஆலயத்திலே என்ன செய்கிறார்? ஒரு சிலுவை அடையாளம் வரைகிறார். ஒரு சிலுவையை வரைஞ்ச உடனே சாத்தான் அலறி அடித்து கொடுத்து ஓடி போகிறது. அப்போ எந்த தீமையையும் எந்த ஆற்றலை தீய சக்தியையும் நாம் இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையால் என்ன செய்ய முடியும்? வெல்ல முடியும் என்ற முதல் செய்தி அந்தோனியா நமக்கு தருகிறார். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்தோனியா நமக்கு தருகின்ற செய்தி இறை நம்பிக்கை. திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 14 எப்படியாக சொல்வார்? ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே எனக்குரிய கிண்ணம், எனக்குரிய பங்கை அளிப்பவரும் அவரே என்று சொல்வார். அதே திருப்பாடல் 121 சொல்வார், மலைகளை நோக்கி கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணை மண்ணை உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. சீராக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வார்த்தையை பாருங்க, அருமையாக சொல்லப்படுது. ஆண்டவரை சிக்கனப்படுத்திக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் நீ வளமை அடைவாய், வளமை அடைவாய். எல்லாரும் அந்தோனியாரை பார்த்து கை தூக்க பார்ப்போம். அந்தோனியாரே, உம்மை போன்று நாங்கள் அனைவரும் இறைவனை பற்றிக் கொள்ள, சிக்கன பிடித்துக் கொள்ள அருள் தாரும். முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அவர் ஒரு திருப்பயணியாக எதிர்நோக்கி திருப்பயணியாக பார்த்த போது அவருடைய நற்செய்தி சென்ற இடமெல்லாம் என்ன செய்கிறார்? நன்மையை செய்கிறார், நன்மையை செய்கிறார். அந்தோனியார் உருவாகும் போது பெரிய பெரிய செல்வந்தர் வீட்டுக்கெல்லாம் போகவில்லை. ஒரு ஏழை பெண், ஒரு சாமானிய பெண் அவரை விருந்துக்கு கூப்பிட்டார். நாடிதான் இப்பெல்லாம் நீங்க ஒரு பவுன் 1 லட்சம் தாண்டி இன்னும் ஒரு 10 வருஷத்துல ஒரு பவுன் 2 லட்சம் போனதுக்கும் ஆச்சரியமா இருக்குது. திருமணம் வைத்திருக்கவங்க பவுன் விலை அதிகமானாலும் அந்த எங்க ஒரு பக்கம் நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம்லாம் நான் பவுனுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி 50 பவுன் 100 பவுன் போடுறாங்க. எங்க இருந்தா பணம் தேடி வைக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் கன்னியாகுமரி பக்கம் தான் கல்யாணம் எடுக்கணும், பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வராங்க. இங்க அப்படிலாம் கிடையாது. அந்தோனியார் இருக்கும்போது நம்ம கூட கிராமங்கள்ல அந்த காலத்துல ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்ன கை மாத்துக்கு ஒரு அடுத்தவங்க ஒரு நகை வாங்கி போட்டுட்டு போவோம். பார்த்துருக்கீங்களா? அந்த கலாச்சாரம் இப்ப மாறி கவரிங் வந்த போல இது மாறி. ஏன்னா எல்லா வீட்லயும் தங்கை செய்து இருக்காது, எல்லா வீட்லயும் வாட்சி இருக்காது, எல்லா வீட்லயும் நல்ல சேர் பண்ணி இருக்காது. அதனால விசேஷத்துக்கு போவாங்க, அடுத்தவங்க நகையை வாங்கி அந்த கழுத்துல போட்டுட்டு போடதான் வச்சுட்டு போவாங்க. இது அந்த காலம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னே தெரியாத அளவுக்கு உரசி பார்த்தாலும் போலி உண்மையான நகையா மாறக்கூடிய அளவுக்கு முன்னுக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல அந்தோனியார் ஒரு அம்மா விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஒரு ஏழை பெண். அந்த அம்மா என்ன செய்யறாங்க? வீட்டுல நல்ல கோப்பைலாம் இல்லை. உதாரணத்துக்கு வாரம் வீட்டுக்கு சாப்பிட விட்டாங்கன்னா இப்பெல்லாம் பாடு பாக்ஸ் சொல்றாங்க. தோசை இட்லி முன்னாடி ஒரு வீட்டுல 10 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா எனக்கு எங்க வீட்டுல தான் நான் ஞாபகம் இருக்கு. நான் முதல் புதுசைக்கு போயிட்டு 6 மணிக்கு வருவேன், 2வது புதுசை 7 மணிக்கு. எங்க வீட்டுல 10 பேர். எங்க அம்மா ஒரு புத்து போடி நிறைய மாவை தந்துடும், ஒரு கல்லு பெருசா இருக்கும். இப்பதான் லைட் தோசை, இப்பதான் அடுப்புல பாலை பட்டையை வச்சு தோசையை ஒரு பாத்திரம் நிறைய சுட்டு வச்சிருப்பேன். 15-20 தோசை. அப்பெல்லாம் ஹாட் பாக்ஸ் கிடையாது, ஆடிதான் இருக்கும். வருவாங்க, பூசை முடிஞ்சு எல்லாரும் வட்டமா உட்காந்து சாப்பிடுவோம். இந்த கேஸ் கலாச்சாரம்லாம் கிடையாது. தரையில உட்காந்து ஆளுக்கு 4-3 தோசை சாப்பிட்டு சந்தோஷமா போவோம். மாவாட்டுறது அதே மாதிரி தான். இப்ப அந்தோனியார் வீட்டுக்கு வர அந்த அம்மாட்ட ஹாட் பாக்ஸ் கிடையாது. இரவுக்கு ஒரு பாத்திரத்தை வாங்கி என்ன செய்யறாரு? அந்த அந்தோனியாருக்கு பணிவிடை செய்யறார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்தோனியார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு, தெய்வம் வந்துட்டு, சாமி வந்துட்டு, சாமி வந்துட்டு அந்த பதட்டத்துல
ஆசையா எடுத்த அந்த மீன் குழம்பு சட்டி அப்படி வளமும் பரிமாறும் போது என்ன செய்யுது, கீழே விழுந்துச்சு. ஐயோ, இது இரவலதான் வாங்கினது, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வாங்கினது. அந்தோனியாருக்கு இறை ஞானத்துல தெரியுது, இந்த பாத்திரம் வந்து உண்மையிலே இந்த அம்மா வீட்டுல உள்ள இல்ல. அந்த அம்மாவுக்கு முதல்ல அவ்வளோ ஒரு சோறு. அந்தோனியா குடிப்பணிந்து அங்கே நற்செயல் செய்கிறார். சிதைந்த உடைந்த அந்த கரிசட்டியை கொட்டி அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இன்னுமாக பார்க்கிறோம், ஒரு சிறுவன் படகு சவாரி செய்கிறான். இந்த காலகட்டத்துல எல்லாரும் போட்டிங்லாம் போவான். அப்படி போனவே மூழ்கி இறந்துட்டான். எல்லாரும் சொல்றாங்க, இந்த பாடியை தூக்கிட்டு அடக்க குசைக்கு போன்றான். அந்த அம்மா இல்ல அந்தோனியாட்ட போவேன், அந்தோனியாவுடைய காலடியில என்னுடைய சின்ன பையன் இறந்து போயிட்டான், அவருடைய காலடியில போட்டு உயிர் பிச்சை கேட்பேன் சொல்லிட்டு அழுது புலம்பிக் கொண்டே அந்தோனியாட்ட வரான். அந்தோனியாவே, என்னுடைய ஒரே பையன், ஒரே சொத்து, எனக்கு இருந்த ஒரே மூச்சு, என் இதயமே விட்டு போச்சு, இந்த பையன் 2ஆம் கிளாஸ் படிக்கலாம், தயவு செய்து காப்பாற்றுன்னு அந்தோனியா என்ன செய்யறார், வல்லமையோடு புதுமை செய்கிறார். அவருடைய எல்லா புதுமைகளையும் பாருங்க, பணக்காரர்களுக்கு தான் செல்வத்தை வாங்கி கொடுக்கவில்லை, ஏழை எளிய மக்களுக்கு அவர் என்ன செய்கிறார், நற்செயலை செய்கிறார். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்கிறார். அதனால்தான் அவர் கோடி அற்புதராக இருக்கிறார். இன்று நாம் செய்கின்ற சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு புண்ணியங்களாக செய்யும். நூற்றுக்கு 100 இது சாருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். யாராவது உதவி கேட்டாங்கன்னா நம்ம உதவி செய்தா அது பன்மடங்கு ஆசீர்வாதமாக நமக்கு என்ன செய்யும், வரும். நூற்றுக்கு 100 கடந்த ஏப்ரல் மாசம் தவிர்க்க முடியாத ஒரு விபத்து. புதுக்கோட்டை கொண்டாட நம்முடைய சின்ன கோயிலும் போயிருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லா தியானம் முடிஞ்சு பெரிய என்ன மந்திரிப்பு பூசை என்ன பூசை முடிஞ்சிட்டு மாப்பிள்ளை வரை தாண்டி சார் வீட்டு தாண்டி வரும்போதுதான் ஒரு ஆக்சிடென்ட். திடீர்னு வந்து தூக்கம் வந்துட்டான். நான் அப்படி நிலகுலஞ்சுமே இருக்கிறேன், பதட்டம். பக்கத்துல இருந்த காவலர்கள், அந்த செக் போஸ்ட் பக்கம் தான் காவலர்கள் வந்து உதவி செய்யறாங்க. நீங்க யாரும் கேட்கலாம், நான் கீழே முடியுமே ஃபாதர் அங்கேயே இருந்து காட்டுறேன். கையில நல்லா அடி, வயிறு கடி, கை கடி, செல்போன் அந்த பக்கத்துல இருந்த செல்போனை, இதே செல்போன் 18,000 ரூபாய் செல்போனை தூக்கிட்டு போயிட்டான். செல்போன் போனவங்க எனக்கு சுருன்னு ஏறுது. என்னடா செய்ய, நம்ம நாளை கழிச்சு பாதங்களும் சடந்து வைக்கணும். இங்க நம்ம பாதமே பஞ்சர் ஆகிட்டே கிடக்குது, வண்டி படுமோசமா இருக்குது. என்ன செய்யணும்னு உடனே அவங்க காவலர்கள் ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஜிஹெச் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஜிஹெச் போவதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆண்டவரே ஏசப்பா, நான் மயங்கில மட்டும் மயங்கிட்டோம்னா எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது, எப்படியாவது அமெரிக்க ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லணும். ஏன்னா அந்த சிஸ்டருக்கு ஏதாவது இட்லியாவது தடுத்தாலும் உயிரை காப்பாற்றுவாங்க. அங்க ஜிஹெச்ல கொண்டு போட்டோம்னா அங்க 1000 ஒருத்தர் ரொம்ப இருக்கும். அப்புறம் அப்பா அம்மா முடியாதவங்க நாகோயில இருந்து வரணும், அவங்களுக்கு வேற சிரமம். அதனால நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், எப்படியாவது எனக்கு மயக்கம் வராம என்ன விழிப்பா வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காவலர்கிட்ட சொல்லி நான் இப்படி ஃபாதர் இந்த அமெரிக்கா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. அமெரிக்கா ஆஸ்பத்திரிக்கு ஒரு 1/2 மணிக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா சுகர் எவ்வளவு இருக்குது, 560 இருக்கு. கையில இப்படி தீங்கி இவ்வளவு தீச்சு. உடனே அங்க போய் படுத்து பார்த்தேன். பவுலோ வார்டு 10ஆம் நம்பர் வார்டு. சாமியார்களுக்கு எல்லாருக்கும் கடைசி காலத்தை அங்கதான் வந்து போடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும், நானே நிறைய சாமியாரை பார்த்துருக்கிறேன். அந்த இடத்துல போனா இங்க தூக்கம் வரும், நம்ம விரும்பி அந்த இடத்துக்கு போவோம். 10ஆம் நம்பர் வார்டு யாரெல்லாம் செத்து போயிருக்காங்களோ கடைசியா ஒதுக்கக்கூடிய கட்ட ஒதுக்கக்கூடிய இடம் அமெரிக்கா ஆஸ்பத்திரி பவுலோ வார்டு 10ஆம் நம்பர் வார்டு. நான் அப்பதான் 1000 ஆஸ்திரேலியா வாங்கிட்டு புதுக்கோட்டை கொண்டாடிட்டு வந்திருக்கிறேன். ஒரு 1/2 மணிக்கு ஆகல, இந்த 11 மணிக்கு அட்மிட் ஆயிடுச்சு. எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தாச்சு, எனக்கு தூக்கமும் வரல. வெளியே வந்து பார்க்கிறேன், அங்க ஒரு இயேசு திருவிழைய சூப்பர் இருக்கு. நான் அந்தோனியாரை நினைச்சு பார்க்கிறேன், ஏசப்பா இது எனக்கு முதல் பங்கு. நான் ஒரு பாதங்களும் சடங்கு ஒரு பங்கு தந்தையா இருந்து நம்மளால நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நமக்கு பிரச்சனை சோதனையா இருக்கு. எப்படி அவங்க கையில இருக்கிறது ஆகுறாரு, எக்ஸ்ரே எடுத்துட்டாங்க, பிராக்சர் ஆகுறாரு. நான் ஆளை கழிச்சு வியாழக்கிழமை பெரிய வேலைக்கிழமை என் பங்குக்கு போய் நான் பூச வைக்கணும். இதுதான் எனக்குரிய ஜெபம், என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு தூக்கமே வரல. ஒரு 3 மணி போல இப்படியே காலம் நான் ஏசப்பாவை நினைச்சிட்டு இருதயாவை நினைச்சிட்டு அந்தோனியாரை நினைச்சிட்டு தூங்கி காலையில ஒரு 7 மணிக்கு எழுப்பி பார்த்தா என் மேசையில
எக்ஸ்ரே ரிப்போர்ட் இருக்கு. அந்த நர்ஸ் வந்து சொல்றாங்க, ஃபாதர் கடவுள் புண்ணியத்துல உங்க கையில என்னதாகல பிராக்சர் முறிவு இல்ல. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. செவ்வாய்க்கிழமை ராத்திரி 11 மணிக்கு என்ன செஞ்சிருக்குது, ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. புதன்கிழமை காலை ராத்திரி 11 மணிக்கு கீழே முடிவு வந்தாச்சு. டாக்டர் வந்தாங்க, எக்ஸ்ரே ரத்த கட்டுலாம் சொன்னாங்க. ரத்த கட்டு ஐஸ் வச்சு நம்ம வெண்ணி வச்சு ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு சுகருக்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சிப்காட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு செல்போன் கார்டுல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் பாருங்க 8 நாள் கழிச்சு அவங்களே ஃபோன் அடிச்சு சார் உங்க ஃபோன் கிடைச்சிருக்குது, ஐஎஸ் நம்பர் வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சொன்னாங்க. இதுதான் அந்தோனியா புதுமைகளை செய்தார், சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார். நாம் இன்று செய்த புண்ணியங்கள் நாளைக்கு நமக்கு ஆபத்துல பேருதவியாக நமக்கு வரும். இதைதான் நாம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக அந்தோனியா உரிமைக்காக போராடினார். அவரை எல்லாரும் பெரிய புதுமை வெள்ளத்துக்கு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நீதிக்காக குரல் கொடுத்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த இத்தாலி நாட்டிலே பதுவாரிலே குறிப்பாக அப்பெல்லாம் மாநகராட்சி கிடையாது, அநியாய வட்டி குறிப்பாக ஏழை எளியவர்களை அடிமைகளாக கூடிய நிலை. நம்ம எப்படி ஆட்டுக்கு எட்டாயிரம் சந்தைக்கு ஆடு பிடிக்கிறோமோ அதே மாதிரி அடிமைகள் செய்வாங்க. வருஷத்துல வீட்டு வேலைக்கு அடிமைகளாக கொள்ளக்கூடிய நிலை. அவ்வாறு நில சீர்திருத்த சட்டம், அதாவது ஒரு 5 ஆண்டுகளுக்கு நிலத்தை குத்தகைக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த குத்தகைக்கு எடுத்து பணத்தை கட்ட முடியலன்னா நிலத்தை என்ன செஞ்சுருவாங்க, புடிங்கிடுவாங்க. நிலத்துக்கு மழை பெஞ்சு நீர் வசம் இல்லாத நீர் பாய்ச்சல் இல்லாமல் இருக்கலாம், அதாவது நோய் நொடி இருக்கலாம். அந்த கடுமையான வட்டி வசூலிக்கின்ற அந்த ஒரு தன்மை அந்தோனியார் ஒரு குருவானவராக இருந்து அந்த அரசாங்கத்துக்கு கட்டளை கடிதம் எழுதினார். இப்படி ஏழை எளிய மக்கள் உரிமைகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து அவர்கள் அநியாய வட்டி வந்து வசூலிக்கப்படுவதை நினைத்து நீங்கள் சட்டத்திட்டங்கள் இணைத்தீர்கள் சொன்னோட அந்த ஆளுநர் அந்தோனியாருடைய கோரிக்கையை ஏற்று செய்கிறார், அங்கே உரிமைக்காக குரல் கொடுக்கிறார். ஆக இறை நம்பிக்கை, நற்செயல், நீதிக்காக குரல் கொடுக்கிறோம். இதுதான் அந்தோனியாருடைய வாழ்வு. ஒரு திருப்பயணியாக வாழ்ந்திருக்கிறார். அவர் இறந்து 800 வருஷம் ஆனாலும் என்ன நடக்குது, இன்றும் அவர் போற்றப்படுகிறார். போற்றுகள் எங்கேயோ எங்கேயோ இருந்தாலும் நம்முடைய நாடி நரம்பு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அந்தோனியார் நிறைந்திருக்கிறார். காரணம் அவர் ஒரு திருப்பயணியாக வாழ்ந்தார். எனவே இந்த திருத்தலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். பணிபுரம் பலன் கிடைக்கக்கூடிய இந்த நாளிலே நம்முடைய உரிமை வாழும் மக்கள் குறிப்பாக இந்த பணிக்குழு செய்கின்ற எல்லா செயல்பாடுகள் எல்லோருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் என்ற உதாரணத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிற அடித்தள மக்களுடைய வாழ்வுக்காக சிறப்பாக கொண்டாடுவோம். எல்லாரும் கைதுங்க. ஏசாண்டவரே, மலை மாவட்டத்தின் உரிமை வாழ்வு பணிக்குழு களப்பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தீர்களோ. திரியாதிரியாக திருத்தலத்திலே நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவா, கோடி அற்புதர் இந்த அந்தோனியாவை கொண்டு எதிர்நோக்கி திருப்பயணியாக இறை நம்பிக்கை, நற்செயல், நீதிக்காக குரல் கொடுக்க எங்களுக்கு அருள் தாரும். இத்திருத்தலம் மென்மேலும் வளர முன்னேற்றமடைய முடிந்த ஒத்துழைப்பை நாங்கள் நல்கிட அருள் தாரும். ஆமென்.
கனிமிக்க வாழ்ந்த குடும்பத்தின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். அதனால் ஒரு பாதுகாப்பை தாங்கள் பெற்றுக் கொண்டதை அவர்கள் ஒருபோதும் இழந்து விடாமல் இலைவாழ்வின் பரிசுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் அவர்களின் காலத்தில் பிள்ளைகளுடைய குடும்பமாக ஒன்று சேர்க்கின்றேன். அதனால் வாழ்வு வார்த்தையால் ஒளியூட்ட பெற்று திருமகன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த மறைவுரைகளுடன் கொண்டாட அருள்வீராக. நாம் எப்போதும் கூறியழைக்கும் காத்திருக்கும் அவரை நம் மீட்பு அனைவரையும் நம் திருவிருந்து அழைப்பவரும் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள காயங்களை குணமாக்குபவரும் துன்புறுவோருக்கு மகிழ்ச்சி அளிப்பவரும் அவரே. இத்தகைய அடையாளங்களால் உயிரில் நம்பிக்கையுடன் உறுதியான எதிர்நோக்குக்கு மறுபுறப்படைந்துள்ளோம். ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் நாங்கள் என் சகோதர சகோதரிகளுக்கு அன்பு பணிபுரிய எங்களையே கையளிக்கின்றோம். ஆகவே வாழ்ந்தோடு சேர்ந்து நாங்கள் புகழை உண்டாக கழிந்து பாடுவதாவது. ஆண்டவரே இவையாகவே தூயவர் தூய்மையடைந்து போற்று. ஆகவே ஆவியை பொருத்தி வணங்குகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவர்களுக்கு இவை பாடுபடுவார். அவர் பாடுபட உலகிலிருந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரது இரவு அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வதற்கு அப்பத்தை மீன்படைக்கும் கிண்ணத்தை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணிக்கு கூடிய தகுந்தவர்களை எங்களை ஏற்று
நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவிருக்கும் திரு அவை நினைவுறுத்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலைகளாக திரு அவை அன்பின் நிறைவேறச் செய்துள்ளோம். தந்தையை யூபிலி ஆண்டை முன்னிட்டு 25 நாட்கள் நவநாட்களிலே குறிப்பாக இம்மறை மாவட்டத்தினுடைய உரிமை வாழ்வு பணிக்குழு செயலர் தலைமையிலே களப்பணியாளர்கள் புடை சூழ இத்திருத்தலத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இத்திருப்பலியை ஆசீர்வதிக்கிறோம். எடுக்கின்ற எல்லா முயற்சியும் இத்திருத்தலத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக எடுக்கின்ற எல்லா முயற்சியையும் ஆசீர்வதிப்பதாக எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்கிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிரும் உணர்வுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எனது அனைவரையும் இறக்கம் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினுடைய சொல்லும் உங்கள் அனைவர் மீதும் இறங்குமாயிரும். உடவுடைகளிதாய புனித மரியா, உடைய கணவரால் செய்யப்பர் உயிர திருப்புதர்கள் உடைய வந்தவராயிருந்து எங்கள் மறைமாவட்ட புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராக எங்கள் கோடி அற்புதம் அந்தோனியா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை மாறி புகழும் பெற்று உங்களுடைய கிறிஸ்து மொழியாக வரமல்ல உண்மை மன்றாடுகிறோம். பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். Yeah.
இதோ இவர்களின் சுமரிகளை உலகின் பாவங்களை போக்குபவர். சுமரிகளுக்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர். ஆண்டவர் ஆசி வழங்கி உங்களை காப்பாராக.
நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சிறப்பாக உங்களை இந்த திருத்தலத்தில் கூட்டி திருத்தலத்தில் பார்ப்பது மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திருத்தலத்தின் உரிமையுள்ள மக்கள், உரிமை வாழ்வு பணிக்குழு மக்கள் சிறப்பாக இந்த நாளில் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனதான நன்றியும் பாராட்டையும் அன்போடு தெரிவிக்கும் விதமாக கரங்களை தட்டி இனியுடைய இந்த திருத்தலம் எனக்கு புதியது, உங்களுக்கு பழையது இல்லையா? திருத்தலத்தை பத்தி நான் இன்னும் சொல்ல முடியாது, உங்களிடம் கேட்கதான் முடியும். அந்த அளவுக்கு இந்த திருத்தலத்தினுடைய தொடர்பில் அதிகமாக இருப்பவர்கள் நீங்கள், திருத்தலத்தின் வளர்ச்சியில் அதிகமாக அக்கறை உள்ளவர்கள் நீங்கள். தந்தையர்களுடைய மறைவு சொன்னது போல் திருத்தலம் நமது திருத்தலம் என்பது மறைவு வட்டத்தின் குறுக்குச்சாலை மறைவட்டத்தின் திருத்தலம். தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய வடக்கே அமைந்த ஒரே திருத்தலம். தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் நுழைவு வாயிலே இந்த திருத்தலம் தான். தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் நெடுஞ்சாலையில் அமைந்த ஒரே திருத்தலமும் இந்த திருத்தலம். இவ்வளவு புகழ் இருந்தாலும் தந்தையவர்கள் என்ன சொன்னது போல் 16 ஆண்டுகளாக வளர்ச்சி இல்லாமல், இதுதான் இந்த திருத்தலத்தினுடைய ஒரு மாபெரும் இழுக்கு என்று சொல்லலாம். இருந்தாலும் இந்த யூபிலி ஆண்டு மற்றவர்களுக்கு விடியலாக அமைந்ததோ இல்லையோ, இந்த திருத்தலத்திற்கு ஒரு விடியலாக, ஒரு வளர்ச்சி பாதையாக இந்த யூபிலி ஆண்டு நமக்கு அமைந்திருக்கிறது. எனவேதான் ஆயர் அவர்கள் எத்தனையோ பெரிய பெரிய திருத்தலங்கள்லாம் விட்டு மறைமாவட்டத்தில் 19 திருத்தலங்கள், எல்லா திருத்தலங்களும் கோடி கோடியாக கூட்டி கொடுக்கக்கூடிய திருத்தலம், அதெல்லாம் விட்டுட்டு இந்த குட்டி திருத்தலத்துக்கு பரிபூர்ணமான அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அப்படின்றால் ஆயர் அவர்கள் இந்த திருத்தலத்தை வளர்ச்சி எடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிய வர வேண்டியது. அதன் அடிப்படையில் இந்த யூபிலி ஆண்டை 25 நாள் சிறப்பு கொண்டாட்டமாக கொண்டாடி கிட்டத்தட்ட ஒரு 30 பங்கு மக்களை அழைத்து சிறப்பாக திருப்பணி நிறைவேற்றிருக்கிறோம். எனவே இந்த நாளில் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். காரணம் உண்மையில சொல்லணும்னா இன்னைக்கு யாருக்கு தெரியாத தெரியுமா? இன்னாசியார் மறை மாவட்டத்தில் இன்னாசியார் பங்குடைய இளமை அனைவரும் அறிந்தது. எல்லாரும் கடைசி நேரத்துல தான் நம்முடைய செயலாளர் கேட்டேன் சொன்னேன். தொடக்கத்திலே நாங்கள் பத்திரிகைக்கு போது முதல்ல பார்த்த மனிதர் அவர் தான். கண்டிப்பா வந்துடும் சொல்லி பைக்கில் பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதன் பின்பு இந்த திருத்தலத்தில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து ஒரு 15 நாளுக்கு பின்பு தான் ஐயா ராசும் நம்முடைய யூஜனோட வந்தாங்க. நான் கேட்டேன், இந்த மாதிரி ஆசிரியர் வருமா வரலையான்னு தெரியாது, நீங்க உங்க கமிஷன் நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா சாமி கூட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னபடியே சொன்ன நேரத்தில் அதே மாதிரி வெளியிருந்து தந்தையை கூப்பிடுங்க. அதே போல் நம்முடைய குறுக்குச்சாலை மறைவட்டத்திலிருந்து ஒரு தந்தையை தேர்ந்தெடுத்து எல்லாமே மிக சிறப்பாக என்னால் அமைத்துக் கொடுத்து மிக சிறப்பாக மனநிலையோடு இருக்கிறேன். எனவே இதற்கு முழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய யூஜின் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் அன்றோடு நன்றியின் அடையாளமாக எங்களுடைய ஆலய நிர்வாகிகள் இந்த அந்தோனியா நினைவுபடத்தை அவருக்கு பரிசாக வழங்குவார்கள். வழக்கமா தந்தைக்கு நன்றி சொல்லிதான் சாதாரணமா சொல்லணும். ஆனா இந்த திருப்பணி நடக்குமா நடக்காத அப்படின்னு இருக்கக்கூடிய ஐயத்தை போக்கியவர் அன்பு அண்ணன் யூஜின். எனவே எனக்கு அடுத்ததாக இன்றைய நாளில் கதாநாயகன் சொல்லலாம். சிறப்பாக நம்முடைய தந்தை ஈரமொழியினுடைய பங்கு தந்தை அருத்தந்தை ராஜன் அவர்கள். தந்தையோட பார்த்தாலே தெரியும், நாங்கள் இடத்துல அண்ணன் தம்பி மாதிரியே இருப்போம். பார்க்க மறை மாவட்டத்திலே அப்படிதான் சொல்லுவாங்க. அவரை பார்த்தாலே அவன் தம்பி எப்படி இருக்கான், என்னைய பார்த்து அவன் அண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதில் ஒன்று போனே இருக்கும். கடவுள் ஒன்று போனே எங்களை படைத்தா, ஆனால் வெவ்வேறு வயதில் வெவ்வேறு ஊர்தான் படைச்சிருக்காங்க. அது நிறைய சொன்னா நம்ப கூட மாட்டாங்க. ஒரே 2 அண்ணன் தம்பியோ அப்படிங்கிற அளவுக்கு கடவுள் நேர்த்தியாக படைத்தார். அதனாலதான் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு, என்னை மிக அழகாக தட்டி கொடுப்பவர். அவருடைய வாழ்க்கையும் பல விதமான அனுபவங்கள் அடிப்படையில் சிறப்பாக தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தந்தை. எங்களுடைய குடும்பத்தோட நிறைய நெருக்கமான உறவு கொண்ட தந்தை. அதே நம்ம தந்தையுடைய குணநலங்களே தெரியும். சிறப்பாக வீரப்பட்டியில இந்த வருஷம் நான் வெஸ்ட்பிரஸ் வச்சோம், திருவிழா வச்சோம். வெஸ்ட்பிரஸ் நம்ம மக்களுக்கு என்னன்னே தெரியாது. திருவிழா வச்சு தண்டை வச்சு எப்படியாவது 12 மணிக்கெல்லாம் பூசை 11 மணிக்கு வைக்கக்கூடாது. 11-12 மணிக்கு யாரை கூப்பிட்டு பிரசங்க வச்சு அந்த மக்கள்
கேட்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நினைவு வந்தவர் தான் தந்தை. அதே போல வெஸ்பிரஸ் யாரை வச்சா இந்த மக்கள் கேட்பாங்கன்னு சொல்லும்போது புதியவங்களுடைய பக்கத்தை சந்திச்சுட்டு தான் ஞாபகம் வந்தார். ஆக இவர்கள் இருவரும் அந்த மக்களுக்கு ஏற்றாற்போல் மக்களுக்கு ஏற்ற ஒரு ஆன்மீகத்தை கொடுப்பவர். அது நம்முடைய தந்தையினுடைய நாளில் உடைய திருத்தலத்தினுடைய வரலாறு எல்லாம் கடந்த திருத்தல அறிவிக்கப்பட்ட அந்த நாளில் என்னென்ன நடந்தது, அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, நாம் நினைப்பது ஒன்று, இறைவன் திட்டம் ஒன்று. அதே நேரத்தில் அந்தோனியார் வழியாக இறைவனிடம் வேண்டி கேட்டால் கிடைக்காமல் போவதாக ஒன்றுமில்லை. எனவே எதிர்நோக்கி திருப்பணியாக முதலில் இருப்பவர் இந்த அந்தோனியார். நாளில் சிறப்பாக நமக்கு கொடுப்பவர். இந்த திருத்தலத்தின் மீது அதீத அக்கறை கொண்ட ஒரு மாபெரும் தந்தை. எனவே தந்தை ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டையும் அவர்களுக்கு இந்த நினைவுபடத்தை மரியாதை அடுத்ததாக வந்திருந்த அன்பு மக்களே, சிறப்பாக ஒரு ஊர்ல இருந்து கூட்டிட்டு வர்றது ரொம்ப ஈஸி இல்லையா? ஒரு பூசில் அனௌன்ஸ் பண்ணி மொத்தமா கூட்டு வந்துடலாம். ஆனால் பல ஊரில் இருந்து பணிக்குழு சார்பாக மக்களை கூட்டிட்டு வந்து மக்கள் சேர்ந்து வருவது என்பது மிக மிக கடினம். ஆனா நீங்க ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறீங்க. சிறப்பாக வழிபாடுகள் சிறப்பிச்சிருக்கீங்க, பாடல்கள் எல்லாம் பாடுறீங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே முன்னாவே திட்டமிட்டு நடக்குது. மற்ற எல்லாத்தையும் நான் நேரடியாக சந்தித்து திட்டமிட்டு செய்த செயல் கூப்பிடாமே வந்த 3 ஊர். ஒன்று நம்முடைய புதுக்கோட்டையில் இருக்கிற ஸ்கூல், அவங்க கடந்த சனிக்கிழமை வந்தாங்க, அவங்களா கேட்டு வந்தாங்க. இன்னைக்கு சாயந்தரம் புதுக்கோட்டை இறை மக்கள் பழனிசாமி புத்தகம் சேர்ந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரும் என் ஊரை சார்ந்தவர்கள். என்ன வச்சு வந்திருக்கலாம், ஆனா என்னை வச்சு வராத ஒரே ஒரு இயக்கம், ஒரே ஒரு திருப்பணி நடக்குன்னா அது இந்த திருப்பணி தான். எனவே உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை மிக சிறப்பாக கரங்கூப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்தலம் யார் திருத்தலம்? இது மறை மாவட்டத்தால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு திருத்தலம். எனவே இந்த திருத்தலம் மறை மாவட்டம் என்பது நீங்களும் இல்லையா? தாமதிக்காக மட்டுமல்ல, திருத்தத்துக்கு உரிமை சொந்தக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களுக்கு முன்னுரிமையில் இடம் உண்டு, முதல் வரிசையில இடம் உண்டு. காரணம், இந்த திருத்தலத்தின் யூபி ஆண்டில் ஒரு சிறப்பான திட்டம் தீட்டினார்கள். ஒரு 5 கடைகளை கட்டி விடலாம், அதுல ஒரு கடைக்கு எஸ்சிஎஸ்டி கமிஷனுடைய வருமானமா வச்சிருக்கலாம் அப்படின்னு திட்டம். ஆனா அந்த நேரத்துல இந்த பாலம் முன்னாடி ஒரு பாலம் வர்றதுனால அந்த திட்டத்தை கைவிட்டு இன்னைக்கு வருகிற எல்லா திருப்பயணிகளுக்கும் ஒரு கழிப்பிட வசதி, அதுதான் தார்மீக வசதி, அடிப்படை வசதியை செய்து கொடுக்க நீங்கள் ஒற்றுக்கொண்டீர்கள். எனவே உங்களால் தான் இந்த திருத்தலம் இன்று எத்தனை திருப்பயணிகள் வந்தாலும் தாங்கக்கூடிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. எனவே உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. எனவே அனைத்து மக்களுக்கும் சிறப்பான என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தலத்தை வளர்ச்சி எடுக்கிறது நம்முடைய பொறுப்பு. திருத்தலத்துல நீங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நடக்காமல் போகாது. அது நான் இந்த நாட்களில் பார்ப்பதற்கு நான் சாட்சி. வளரமான அற்புதம் இந்த 25 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை என்னுடைய காலை கேட்டுக்கிட்டே இருக்க, கண்ணாலையும் மக்களை பார்க்கிறேன். இந்த இருக்கிறவங்க 3 பேர் கூட ஒரு அற்புதத்தின் மக்களாக தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அற்புதத்தை அடையாளமாக கொண்ட இந்த கோடி அற்புதம் அந்தோனியார் அற்புத சிறுவன். ஏன் அற்புத சிறுவன் தெரியுமா? இந்த அந்தோனியார் இடது கையில தான் ஆசீர்வாதம் வாங்குவார், மற்ற எல்லா சிறுவனுமே வலது கையில தான் ஆசீர்வாதம். அதனால இது ஒரு அற்புத சிறுவம், இது ஒரு அற்புதமான இந்த திருத்தலம். ஏன்னா இந்த திருத்தலத்தின் நடுவுன்னு நீங்க கைத்தட்டினாலோ பேசினாலோ உங்களுக்கு அது திரும்ப கேட்கும். அது எப்படி ஒரு உணர்வை கொடுக்குன்னா, நான் பேசுறது கடவுள் எனக்கே திரும்பி கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். இப்படி பல விதமான குறிப்பிட்டதோடு பல விதமான அற்புதங்களை தாங்கிய ஒரு திருத்தலம். திருத்தலத்தை வளர்த்தெடுக்க வேண்டியது என்னுடைய கடமையை காட்டிலும் உங்களுடைய கடமை அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த திருத்தலத்துக்காக அதிகமான ஜெபிகள், திருத்தலம் சிறப்பாக வளர பல முன்னெடுப்புகளை எடுக்க இருக்கிறோம். முன்னாடி ஒரு ஷெட்டு போடணும் அப்படின்னு ஒரு திட்டம், இன்னொரு 10 திட்டங்கள் வச்சிருக்கோம். முன்னாடி ஃபிளெக்ஸ் அடிச்சு திரும்ப முடிஞ்சா வாரத்துக்கு போய் அதற்கான ஜெபிகள் யாராவது கிடைத்தால் உதவ இந்த திருத்தலத்தை வழிகாட்டுங்கள். இந்த திருத்தலத்தில் எல்லா செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையும் மாலை திருப்பலி இருக்கும்.
அதனுடைய கடைசி செவ்வாய் இங்கே விசேஷமாக இருக்கும். என்னன்னா ஒரு ஜெபமாலை, ஒரு சப்பரபவனி, அப்புறம் ஒரு குணவழிக்கும் ஆராதனை, மறைவுரை, அதன் பின்பு ஒரு திருப்பலி வந்துட்டு எல்லாம் முடிவு அன்னைக்கு அசன விருது நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 மக்கள் அந்த நாட்கள்ல வர ஆரம்பிச்சு 6 மாசம் தான் ஆகுது. இன்னும் 6 மாசத்துக்கு அசனம் புக் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவ்வளவு ஆர்வமா மக்கள் இருக்கிறாங்க. எனவே அந்த நாட்களிலும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதே போல் அமாவாசைக்கு அதிகமான மக்கள் திருத்தலத்துக்கு வராங்க. ஏன் தெரியுமா? தூங்குறது. ஆமா, அமாவாசைக்கு மக்கள் நைட்லாம் சாப்பிட்டு பாய் தலைவாணி போர்வையெல்லாம் கொண்டு வந்துட்டு நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. தூங்கிட்டு போவாங்க. போன வெள்ளிக்கிழமை அமாவாசை, சரிங்களா? இந்த அறிவிப்பை சொன்னேன். வழக்கமா வெளியே படுறப்போ குளிர் அதிகம், உள்ள இடம் இல்லை, காடு வைக்க முடியாது. இதுல கிட்டத்தட்ட 80 பேர் படுத்தாங்க. பெண்கள் மட்டும், ஆண்கள்லாம் வெளியே தார்பா கட்டி நாங்கள் படுத்துக்கிட்டோம். 2-3 பேர் 4 பேர் படுத்தோம். இடம் இல்லை படுத்து. அவ்வளவு மக்கள் இந்த இடத்துல படுத்தா எங்களுக்கு அற்புதமும் அதிசயமும் நடக்கும் நம்புறாங்க. இதற்கு சாட்சி தான் இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறார். எனவே இந்த அமாவாசைக்கும் அதே போல் கடைசி செவ்வாய்க்கும் நீங்கள் அன்போடு வருமாறு கூட அழைக்கிறேன். இந்த திருப்பலி உணவு வழங்கப்படும். அதன் பின்பு உங்கள் அனைவருக்கும் ஒரு கேலண்டர் நம்முடைய ஆலய நிர்வாக ஆசிரியர்களுக்கு இன்னொரு கொடுப்பாங்க. ஒருவேளை வேற ஏதாவது புனித பொருட்கள், தீர்த்தம் அல்லது புனித எண்ணெய், தந்தையர்கள் கொடுத்த அருமையான படங்கள்லாம் இருக்கு. வேணும்னா அதையும் ஐயாட்ட கேட்டு வாங்கிட்டு போங்க. எப்படாலும் வாங்க. உங்கள் திருத்தலம் இதுக்கு இந்த ஆண்டு நீங்க ஏதாவது உதவி நீங்க செய்யாமல் பரவாயில்ல, யாரையாவது வச்சு எங்களுக்கு செஞ்சு உடனும். இது உங்களுடைய நான் வைக்கக்கூடிய அன்பு கட்டளை. எனவே இதற்கு நீங்கள் உத்தரவு கொடுக்குமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்புங்கள், ஜெபியுங்கள். நல்லது. நன்றி சொன்ன தந்தையோருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாம். திருவள்ளுவர் இதை போல இதனை இதனால் இனம் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவர்கள் என்பது போல ஒரு காரியத்தை யார் செய்வார்களோ அவர்களுக்கு தற்காத்த காரியம் சிறப்பாக முடியும். அதற்கு நான் சாட்சி கண்டிருக்கிறேன். இந்த கோட்டூர் பங்கிலே தந்தையர்கள் வந்த முன்னால் தான் இந்த கோட்டூர் பங்கு புது பொலிவு வச்சிருக்கிறது. அது உதாரணம் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கோயில் கொடியேற்று தகுதிக்கு வந்துருக்கிறேன். கொடியேற்று தகுதி 10 பேர் தான் இருக்காங்க. அப்போட தந்தை சொல்றாரு கோயில் கொடியேற்றம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய திருப்பதியாக 15 பேர் கோயில் கொடியேற்றுக்கே வரல. ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய திருப்பதிகள் கிட்டத்தட்ட ஊரை சுத்தி வந்து வண்டி எடுத்து வர்றாங்கன்னா தந்தையை ஆர்வம் தான் உண்மையில். ஒரு நபர் ஒரு நல்ல முத்துவதற்கு கேட்டலிஸ்ட் சொல்லுவாங்க. கிரியா ஒரு கேட்டலிஸ்டா, அந்த கேட்டலிஸ்ட் கிரியா ஊக்கி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா கட்டாயம் நடக்கும். நான் இதைத்தான் ஆயிரத்தி சொன்னேன். இந்த மக்களுக்காக பணிபுரியக்கூடிய ஆர்வம் உள்ள ஒரு அருத்தத்தை பொழுத கட்டாயம் இந்த கோட்டூர் மக்கள் நல்லா உருவாக்குனா 1000 நாம் நிச்சயமாக நம்ம நம்பிக்கை பண்ணிக்கிறோம். 2 ஆண்டுகளாக இந்த யூபியாக தொடர்பு தொடங்கியிருந்தாருன்னா, அதாவது யார் தப்பாக வச்சுக்கூடாது. ஒவ்வொரு அந்தோனியார் அற்புதங்கள் செய்வார், புளியப்பட்டி அந்தோனியார் அற்புதங்கள் செய்வார். நான் இப்போ வந்து காப்பாற்றி அந்தோனியார் மட்டும் கொஞ்சம் இழந்தாரமா எனக்கு அதான் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ காப்பாற்றியில் உள்ள அந்தோனியார் கோயிலையும் நம்ம நிச்சயமாக வந்து நம்ம பிரபலியமாக முடியும். அதுக்கு முக்கியமான நம்ம வந்து 25 நாள் உண்மையை நான் தான் நினைச்சேன் யூடியூப்ல போடணும். இந்த கோயில் வந்து புளியப்பட்டி உள்ள போயிடுச்சு. ஒவ்வொரு ஏரியா இது மெயின் ஏரியா. நம்ம கட்டாயம் இந்த கோயிலை பிரபலியப்படுத்தணும். ஒவ்வொருத்தையுமே வந்து தந்தையோட அருமையாக 25 நாட்கள் திட்டமிட்டு என்ன அருமையாக பிளான் பண்ணிருக்கோம். எல்லாரையும் வரவைக்கணும். இங்க ஒரு பூசை வச்சு இந்த பிரபலியமாக அது ஒரு வழி. ஆரம்பத்தில் தான் வந்தாங்க. இந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து தென்பகுதியில் தென்மண்டலத்தில் நிறைய பேர் வந்தாங்க. உண்மையிலே ஆச்சரியம். சுற்றி எல்லாருக்குமே வந்து அந்த அட்டவணையை போட்டு வந்து எல்லாத்தையும் வர வச்சுட்டாங்க. அது வந்து ஆர்வம் உள்ளவர்கள், தந்தையவர்கள், நல்ல ஆன்மீக பக்தி கொண்டவர்கள்,
நான் திருப்பதி பார்த்துட்டே இருக்கேன். நீ எல்லாம் வேலையாக கூப்பிட்டுல நான் ஒரு தூரத்துலேருந்து வந்து போடணும்னு நான் உணவு இருந்தது அப்படின்னால சரி அப்போ பாதம் வந்து கேட்டேன். அப்படி பாதம் உடனே வந்து சைட்டான் வந்து அது மாதிரி வந்திருந்து ஒரு அன்பியான மனைவியை வைத்து நம்ம மக்கள் மீது எப்பொழுதுமே ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய தந்தை ராஜா அவர்கள் அவர்களுக்கு நம்ம அனைவர் சார்பாகவும் களப்பணியாளர்கள் முக்கியமாக ஒருமைப்பாளர்கள் ராஜார்கள் அவர் வந்து 100 வருடங்கள் தொகையில் வந்தார். நம்ம இடையில வந்து 12 மணிக்கு அடிச்சா நேரம் கூட போயிருக்கேன். நான் அவங்க மேலே உள்ள நல்ல கருத்துக்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்கணுமா அப்படிங்களா அவங்க அதுக்கு பின்னாடி வந்துருக்காரு. ஏன்னா அவர் எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் பரவாயில்ல அவங்க எப்பொழுதுமே வந்து ஒரு தூணாக கை கொடுக்கக்கூடியவர். நம்ம ஜாதி ராஜன் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் அப்படி பாசம் ஆளுநர் ஒன்றுங்கிறதுல பாசத்துக்கு யாருமே ஒன்றும் இல்லை. நல்லா மக்களோட நல்லா அந்த இணைப்பு இணக்கமாக செயல்படக்கூடிய அப்படி பாசத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேசிகள் சரி அவங்க கீழே செய்யல இன்னைக்கு வந்து அவங்க ஒரு 10 பேரா வருவாங்க எதிர்பார்த்தேன். வேலை போயிட்டாங்க வேலைக்காக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எல்லாருமே திருப்பலி வந்தது எல்லாருமே நம்ம அமரப்போதுக்காக தான் வேண்டிக்கொள்வோம். நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது நலமாயிருக்கிறார்கள். நன்றி செலுத்துவோம். அதோட அவர்களுக்கு தொடர்ந்து நாம் வந்து ஜெபிப்போம். நல்லா அவர்கள் நலம் பெற்று இந்த ஆலயத்துக்கு ஒரு அசனம் என்ன சொல்லுவோம். ஏன்னா நிச்சயமாக மக்களின் பாதத்தையும் இப்போ வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுவேன். நிச்சயமாக எங்க ஒருமைப்பாடு யாரெல்லாம் வந்து இணைந்து செயல்படுகிறார்களோ அவர்களுடைய நடத்த வைப்பேன். வரவேற்று ஒரு முக்கியமான அவர் 6 மாதம் வந்து 4 வரவர்கள் 2,000 அடிக்கிறதா இருக்கிறார். அதனால நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம். நீங்க நல்லா வச்சிருக்கீங்க, உங்க மக்களுக்காக பாடுகிறீர்கள். உண்மையாக இந்த இடத்தையே பொலிவு வைக்கிறீர்கள். உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனோம்னா கூட இவ்வளவு சந்தோஷம். ஒரு அருமையான ஒரு குடும்ப சூழல். ஒரு சின்ன கோயிலா இருந்தாலுமே குடும்ப சூழலுக்கு வந்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு ரொம்ப அப்பீல் நடந்துருக்கு. அதனால அதாவது என்ன சொல்லுவாங்க, நல்ல இந்த இடத்துல நல்ல ரேஸ் பாசம் நல்ல எண்ணம் தான். நல்ல எண்ணம் இருக்கிறப்ப அதை சுற்றி ஒரு நல்ல ரேஸ் பாசம் ஒரு நல்ல சிந்தனை வந்து இங்க பாஸ் ஆகுது. அதனாலதான் எங்களுக்கும் வந்து மன இதமா இருக்குது, மன சந்தோஷமா இருக்கு. அதுக்கு அடிப்படையான தந்தைகள். அதனால எதையாவது இருக்கக்கூடிய உறவினர்கள் மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேல ஆர்வம் இருந்தும் சொன்னோட ஒரு பூமியா கவிதை கொண்டு வந்து உள்ளத்தில் அன்பிருந்தால் தூரங்கள் பாருங்கள், உள்ளத்தில் அன்பிருந்தால் தூரங்கள் பாருங்கள். தர்மபுரியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் நண்பனை எனக்கு பிடிச்சவங்க போய் பார்க்கணும். எவ்வளவு தூரமா இருந்தாலும் பிடிச்சாலும் முடியாட்டாலும் போய் பார்க்க போவாங்க. அதான் உள்ளத்தில் அன்பு, உள்ளத்தில் அன்பு இதை காட்டுறது. அதனால உங்களுக்கு நன்றி. மகிமா அவர்களுக்கு நன்றி. கீழே வந்து ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் அதிகாரத்தின் பிரான்சிஸ் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் சூசராக நமக்கு எப்படியுமே அண்ணன் அவர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை மீண்டும் பிரார்த்தனை நீங்க கேட்கக்கூடியது நீங்க எங்க தூத்துக்குடி வந்தாலும் பரவாயில்ல, உங்களை கூட்டு போற ஸ்பாட் நம்மளே சொல்லுவாங்க. சரியா, வந்தோட கால் பண்ணுங்க. எனக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக நான் நம்ம மக்களை அந்த போட்டு காப்பாற்றி கட்டி வைப்பதற்காக என்பதை நான் உறுதி கொள்கிறேன். வாழ்வு ஆற்றல் உங்கள் சாஸ்திர
நன்மைக்கு எல்லா